வருக வணக்கம். நம்மளுடைய மாடல் ஆக்ஸிலரி செக்மெண்ட்ல அடுத்தடுத்து இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மாடல் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியா பார்த்து வரக்கூடிய இந்த லிஸ்ட்ல இன்னைக்குமே கேன் இதோட மீனிங் எல்லாருமே மேலோட்டமா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருப்போம். இதை உண்மையிலேயே இங்கிலீஷ்ல எந்த மீனிங்ல யூஸ் பண்ணணும், எதுக்காகலாம் யூஸ் பண்ணணும், சென்டென்ஸ்ல வர்றப்ப சென்டென்ஸ்ல இதோடைய ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும் அண்ட் அதோட சேர்த்து நாம எல்லாருமே காலங்காலமா இதுல பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்ஸ் அதுவுமே இருக்குது. எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல சொல்ற மாதிரி நம்மளுடைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் செக்மெண்ட்ல வந்துட்டு இருந்த இடியம்ஸ், ஃப்ரைசஸ், டெய்லி யூஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எல்லா வீடியோஸையுமே அப்படியே தூக்கி நம்மளுடைய நியூ சேனலா இருக்கக்கூடிய லிங்குவல் எக்ஸிஸ்ட் சேனல்ல போட்டாச்சு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அங்கேயுமே போயிட்டு இதெல்லாத்தையுமே கண்டினியூ பண்ணிக்கலாம். அல்லது இந்த வொக்காபுலரி எல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது, ஆனா இது எல்லாத்தையுமே சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்போ தான் கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்துகிட்டே இருக்குதுங்கிறவங்க தாராளமா இங்கேயே கண்டினியூ பண்ணிக்கலாங்கிறதையும் சொல்லிட்டு வீடியோ வெயிட் பண்ணிட்டு இருக்குது. எல்லாரும் வழக்கம் போல நோட்ஸ் எடுக்க ரெடியா இருந்தா சேர்ந்து சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த கேன் ஆனது இங்கிலீஷ்ல மொத்தமாவே 3 இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். ஒன்னு நம்மளுடைய எபிலிட்டியை குறிப்பிடுறதுக்காக, அதாவது உன்னால முடியும். யூ கேன் டூ திஸ். ஈவன் கேன் ரீட் அப் டு 3 novels per week. இர்வினானவன் ஒரு வாரத்துக்கு 3 நாவல்கள், 3 புதினங்கள் வரை வாசிக்க முடியும். அவனால் இதை செய்ய முடியும். The bag can bear up to 2 kilograms of things. பேக் பையானது 2 கிலோ எடை கொண்ட பொருட்களை தாங்க முடியும். இந்த மாதிரி எல்லாம் இந்த கேனை எபிலிட்டி, ஒருவர் ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்காக யூஸ் பண்றோம். இது மட்டும் இல்லாம இந்த கேனை இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்சஸ்ல சாதாரணமா யூஸ் பண்றப்போ கேன் பிளஸ் டூ, கேன் பிளஸ் ரீட், கேன் பிளஸ் பியர் இது மாதிரியான பிரசன்ட் ஃபார்ம்ல வரக்கூடிய மெயின் வேர்பையும் சேர்த்து யூஸ் பண்றப்போ சாதாரணமா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல ஒருவர் ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட முடியும். இதோட சேர்த்து இதெல்லாத்தையுமே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல, அதாவது நாம எல்லாருமே கண்டிஷனல் சென்டென்சஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்திருப்போம். நீ இதை பண்ண, நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு கண்டிஷன் போட்டு ஒரு வேலையை செய்ய வைக்கிறதுக்காகவே இஃப் அப்படிங்கக்கூடிய ஒரு வேர்டையும் தேடி எடுத்து அதோட மீனிங் என்னங்கிறத அலசி ஆராய்ஞ்சு ஸ்டைலா யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துலையுமே நம்மளுடைய கேனை கொண்டு போய் யூஸ் பண்றப்போ அந்த கண்டிஷனல் சென்டென்சஸ்லயுமே நம்ம கேனானது. எக்ஸாம்பிள் பாருங்க, இஃப் யூ ஸ்டடி வெல் யூ கேன் கெயின் குட் மார்க்ஸ். இந்த மாதிரி யூஸ் பண்றப்போ நீ நன்றாக படிக்கிறாய் எனில் உன்னால் நல்ல மதிப்பெண்களை அடைய முடியும். If we go earlier, we can fully watch the movie from the beginning. நாம் சீக்கிரமாகவே செல்கிறோம் எனில் படத்தை முதலில் இருந்தே முழுவதுமாகவே நாம் பார்க்க முடியும். இப்படி செஞ்சாதான் இப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத கண்டிஷன் போட்டு சொல்றதுக்காகவும் இந்த கேனை யூஸ் பண்றோம். அடுத்ததா இந்த கேன் வச்சு நாம கேள்விகள் கேட்போம். அப்படி வர்றப்போ அதெல்லாமே ரிக்வெஸ்டா வைக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா நோட் பண்ண வேண்டியது, இதெல்லாமே இன்ஃபார்மலா மட்டுமே யூஸ் பண்ணணும். ஆபீஸ்ல அபிஷியலாம் ஒரு சில ரிக்வெஸ்ட் வைக்கிறப்போ அந்த இடத்துல கேன் வரக்கூடாது. எதுக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, வழக்கம் போல ஒரு கதையை கவனிக்க ஆரம்பிக்கலாம். ராக்கி borrowed a book from Robinson yesterday. ராக்கிங்கிறவன் ராபின்சன்ங்கிறவன்ட்ட நேத்திக்கு ஒரு புக் வாங்கினா. He wants to return it today in the class. அவன் இன்னைக்கு கிளாஸ்ல அதை திரும்ப கொடுக்க விரும்புறான். ஆனால் but Robinson is absent today. ராபின்சன் இன்னைக்கு கிளாஸ்ல இல்ல. பத்தாததுக்கு ராக்கி will also be absent in tomorrow's class. நாளைக்கு கிளாஸ்ல ராக்கியும் இருக்க மாட்டான். அதனால so he hands it over to Lily. லில்லியிடம் அவன் அதை ஒப்படைக்கிறான். இப்போதான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான், அதாவது இன்ஃபார்மலா ரிக்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி கேட்கிறப்போ கேன் யூ ப்ளீஸ் பாஸ் திஸ் புக் டு ராபின்சன். இந்த புத்தகத்தை ராபின்சனிடம் கடத்தி விட முடியுமா? இதை அவங்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட முடியுமா? Can you also tell him that I found the answer that he marked in this book. அவன் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்ட பதிலை நான் கண்டறிந்தேன் என்பதை அவனிடம் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் பண்ண முடியுமா
முடியுமான்னு கேள்வியா கேட்கும்போது அதெல்லாமே இன்ஃபார்மலா மட்டுமே இருக்கும். ஃபார்மலா அஃபீஷியலாலாம் இதை இந்த மாதிரி யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி ஒருவேளை யூஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல எல்லாருமே சாதாரணமா வெல்கம், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே அஃபீஷியல் யூசேஜ்ல இருக்கக்கூடாது. ஏன்னா ஹவ் மே ஐ ஹெல்ப் யூ, தங்களுக்கு நான் எவ்வாறு உதவலாம் அப்படின்னு கேட்டா மட்டுமே அதெல்லாமே சரியா ஃபார்மலான யூசேஜா இருக்கும். தங்களுக்கு எவ்வாறு உதவ முடியும் இந்த மாதிரி எல்லாம் இன்ஃபார்மலா மட்டுமே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, கிளாஸ்மேட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல மட்டுமே யூஸ் பண்ணுவோம். இது மாதிரியே கேன் ஐ மீட் தி எம்டி நவ், நான் இப்போ எம்டியை பார்க்க முடியுமா அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது. மே ஐ மீட் தி எம்டி நவ், நான் இப்போ எம்டியை பார்க்கலாமா. மே ஐ கம் இன், இந்த மாதிரி எல்லாம் மெய் வச்சு மட்டுமே அஃபீஷியலா பெர்மிஷன்ஸ் கேட்கணும். அது மாதிரியே அவங்க பெர்மிட் பண்ணாலுமே யூ மை கோ, யூ மை மீட் நவ், நீங்க இப்போ போகலாம், நீங்க இப்போ அவரை பார்க்கலாம். இந்த மாதிரி லாம்ங்கிற மீனிங்ல நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த மெய்யை வச்சு மட்டுமே அவங்களுமே பெர்மிஷன் கிராண்ட் பண்ணணும். கேன் வச்சு யூஸ் பண்றப்போ அதெல்லாமே சாதாரணமா இன்ஃபார்மலா ஸ்டாப் இட், யூ கேன் கோ நவ் இந்த மாதிரி யூஸ் பண்றப்போ இதெல்லாமே இன்ஃபார்மலா சாதாரணமா நமக்கு சமமா இருக்கக்கூடியவங்களோட பேசுறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுவோம். ஆபீசர்ஸ் கிளைண்ட்ஸ் கிட்டயோ அல்லது கிளைண்ட்ஸ் ஆபீசர்ஸ் கிட்டயோ கண்டிப்பா இந்த கேன் வச்செல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பெர்மிஷனும் அவங்க கேன் வச்சு கொடுக்க கூடாது. எப்பவுமே மெய் மட்டுமே இந்த 2 இடங்கள்லயுமே யூஸ் பண்ணுங்கிறத ரொம்பவே தெளிவா சொல்லிட்டு, மறந்தும் கூட அஃபீஷியலா எந்த இடத்துலையுமே ரிக்வெஸ்ட் பண்றதுக்காக கேனை யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எப்பவுமே நமக்கு தெரியும் ஒரு ஃபார்மல் ரிக்வெஸ்ட் ஆனது எப்பவுமே ரெப்யூட்டேஷன் அண்ட் ஹானர், மதிப்பு மற்றும் மரியாதையை மட்டுமே உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அதுல எந்த ஒரு ஃபீலிங்ஸும், அதாவது ஒபீடியண்டா கேட்கிறேன், ரொம்பவே பம்மிக்கிட்டு கேட்கிறேன், ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன், கெஞ்சி கேட்குறேன், இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாமே அதில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்ததுன்னா அதெல்லாமே இன்ஃபார்மலாக நம்ம எல்லாரும் சகஜமாக யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். டெய்லி யூசேஜில் அதெல்லாமே சரியாக இருக்கும். ஆனால் அஃபீஷியலாக மதிப்பு மற்றும் மரியாதையை குறிப்பிடுற மாதிரி மட்டும் இருந்தாலே போதும். அந்த இடத்துல இந்த கேனுக்கு பதிலாக மெய்யை தூக்கி போட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறத ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு, அப்படியே ஒட்டுமொத்தமாக இந்த கேன் எபிலிட்டியை குறிக்குதுங்கிறத பார்த்தோம். உங்களால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத முதல்ல குறிப்பிடுது. ரெண்டாவதா இது கண்டிஷனல் சென்டென்சஸ்லயுமே இப்படி நடந்தா இப்படி நாம பண்ண முடியும், இப்படி எல்லாம் பண்ணோம்னா தான் நாம இதை செய்ய முடியும், இந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன் போடுறதுக்காகவும் யூஸ் பண்றோம். அடுத்ததா இன்ஃபார்மலா ரிக்வெஸ்ட் பண்றதுக்காக கேள்வியா யூஸ் பண்றப்பவும் நம்மளுடைய டெய்லி யூஸ்ல சாதாரணமா பேசிக்கலாம். ஆனால் அதே தான் ஃபார்மலா கேன் யூஸ் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்களும் ரிக்வெஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு பெர்மிஷனும் கொடுக்கக்கூடாது. அதெல்லாமே ஒரு படி மேலே போய் ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரியாக அமையும். அதாவது அப்படி வரும்போது அந்த இடத்துல ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இப்போ அதை சர்வசாதாரணமாக மிஸ்டேக்காக இருந்தாலும் கண்டுக்காம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாமே மிஸ்டேக்ஸ் தாங்கிறத நீங்க இன்னைக்கு புதுசா கத்துட்டீங்க. இதுக்கெல்லாம் மாற்றாதான் மெய் யூஸ் பண்ணுங்கிறதையும் நாம ஏற்கனவே மெய் வீடியோ பார்க்கும்போது படிச்சிருந்தாலும் இப்பவும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டீங்க அப்படிங்கிறதையும் ஒட்டுமொத்தமா இந்த கேன் பத்தி ரொம்பவே டீடைலா பார்த்து முடிச்சிருக்கிறோம். இதெல்லாமே இந்த மாதிரி கேன் பிளஸ் ரீட், கேன் பிளஸ் கெவ் அப்படின்னு ஒரு ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்போட சேர்த்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய டென்சஸ் எல்லாத்துலேயுமே எப்படி யூஸ் பண்ணோங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேனோட பி சேர்த்து கேன் பீனும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலேயும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாமே காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது. என்னங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேன்ல இது வரைக்குமே உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு வச்சிருங்க. அப்படியே கேட்டு வச்சுட்டு நீங்க ஒருவேளை இவ்வளவு தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இருந்துருங்க இந்த சேனல். இது மட்டும் இல்லாம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்து வரக்கூடிய நம்மளுடைய நியூ சேனல் Engl சேனலுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. டெய்லி யூஸ் சென்டென்சஸ், எக்ஸ்பிரஷன்ஸ், idioms, phrases எல்லாமே கத்துக்கிறவங்க அங்கேயுமே போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. அல்லது இதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இது எல்லாத்தையுமே சென்டென்சஸ்ல யூஸ் பண்றப்போ இங்கிலீஷ்ல கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இங்கேயுமே தொடர்ந்து வந்துருங்க நம்ம சேனல் Intellect.
Perfect.